இவங்க ஏன் இந்த மாரி கால தண்ணீல நனைச்சிட்டு போறாங்கன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? கோழி பண்ணைகள்ல கிருமி தொற்று வராம இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டப்பால கிருமி நாசினிய வச்சுட்டு, அத இப்டி கை, கால் நனைச்சிட்டு போவாங்க. இப்டி பண்ணச்சுல என்ன ஆகும்னா, நம்ம வெளியிருந்து வர கிருமிகள் வந்து நம்ம பண்ணைக்குள்ள வராம இருக்கும். இத நம்ம பண்ணையில எப்படி யூஸ் பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் வியாபாரிகள் கோழி வாங்குறதுக்கு வருவாங்க இல்லையா? அவங்களுக்காவது இந்த மாரி ஒரு கிருமி நாசினி வச்சு, கை, கால கழுவிட்டு அப்புறமா அவங்கள உள்ள விடலாம். ஏன்னா, அவங்க பல பண்ணைகள் போயிட்டு வர்றதுனால, நோய் தொத்து பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால மட்டும் தான். 2வது நீங்க மாட்டுக்கு சென ஊசி போட்டு பார்த்துருப்பீங்க. இதான் கோழிக்கு சென ஊசி போடுற ப்ரொசீஜர். ஏன் சென ஊசி போடுறாங்க? சேவல் வச்சே நம்ம வந்து மிதிக்க விட்டு குஞ்சு பொரிக்க வைக்கலாமேன்னு பார்த்தா, இந்த மாரி பண்ணச்சுல பொரிப்பு திறன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம செலக்டிவ் ப்ரீடிங். நல்ல வெயிட் வர சேவல் ஒரு 4 கிலோ சேவல கொண்டு சின்ன எடையில மிதிக்க விட்டோம்னா, கோழி தாங்காது. அதனாலவும் கூட இந்த மாரி அதுலருந்து செமன் கலெக்ட் பண்ணி ஆர்டிபிஷியலா இன்ஜெக்ட் பண்றாங்க. இன்னொரு சூப்பரான டெக்னாலஜி பாருங்க. நீங்க கோழிகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தொறக்கிற கேட்டு. நீங்க வந்து மொபைல்லயே ஆப்பரேட் பண்ணிறலான்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. இது வந்து சும்மா ஃபேன்சி ப்ரீட் வச்சிருக்கிறவங்களுக்கு வெளியூர் எங்கேயா போனாங்க, கோழிய தொறந்த உடனே அடைக்கணும்னா, இந்த மாரி ஒரு சிசிடிவி மட்டும் மாட்டுனா போதும்.